ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு bullsStreet. இந்த 5 ஸ்டார் ஆடில் சொல்லுவாங்கல்ல, நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், சும்மா இருந்தால் போதும், என்ன சொல்லாதீங்க சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்டாக் இருக்குது, இந்த ஸ்டாக்கை வாங்கி போட்டோம்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படி பேசாமல் இருந்தால் போதும், அது 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 பாட்டுக்கு வளரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில் இந்த ஸ்டாக் வந்து சீசனலாகவும் லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணுறதுக்கும் பொருத்தமான நிலையில் இருக்குது. இந்த ஸ்டாக் என்ன ஏது அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரிசையாக ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். ஸோ அது என்ன, நான் ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10 to 15K மேஜிக். 10,000 அல்லது 15,000 உபரியாக சும்மா தூங்கிட்டு இருக்கு. இதை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800 ருபீஸோ 1000ஓ 1500ஓ 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 15Kன்னு இந்த அளவுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் இருந்ததுன்னா இதை வச்சுட்டே நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், the working capital itself very low, as I said, 10 to 15K. இதுவே போதுமானது, இதுக்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை அப்படிங்கிறது இங்கே உள்ள சேஃபஸ்ட் டிசைனு. ரெண்டாவது, இது நல்லா போகுது அப்படின்னு கூடுதலாக பணத்தை இதில் போட்டுறக்கூடாது அப்படின்னு இங்கே உள்ள ஒரு கண்டிப்பான டிசைன், பேசிக் டிசைனு. அண்ட் எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது ஸ்கால்பிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது பிடிஎஸ்டியாக இருக்கலாம், அல்லது ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம். அப்படிலாம் பண்ணினா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும், அல்லது நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது, யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க. அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸில் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டெப் எங்களுக்கு மேலே வேணும் அப்படின்னு இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் விஐபின்னு ரீசெண்டாக இன்ட்ரொடியூஸ் பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இன்னும் சில பேரில் வந்து பெருசாக வேணும் அப்படின்னு பெரிய கேபிட்டலோடு பண்ணுறதுக்கு இந்த bullsStreet கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தரும். இந்த bullsStreet கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், ரொம்ப பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை வேணும். ஏன்னா இது வந்து ஒரு வருட காலம் ரொம்ப நீண்ட நிதானமான ப்ராசஸ். இந்த bullsStreet கசினோவில் டெய்லி ட்ரேடிங் கிடையாது, சந்தர்ப்பம் வந்தால் மட்டும்தான் ட்ரேடிங் இருக்கும். வேறு சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனில் இன்ட்ராடே, பிடிஎஸ்டி, ஃபியூ டேஸ் ஹோல்டிங் அந்த மாதிரி இருக்கும். இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆஃபர் ரேட் சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த bullsStreetோட வாட்ஸ்அப் நம்பரை மீட் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணாமல் என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கல. பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு நல்ல வாய்ப்பு திடீர்னு வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அதை கேட்ச் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிற வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறீங்க, அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது மார்க்கெட்டிங்கில் சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ உட்காந்துருக்கீங்க, அந்த டைம் ஜோன் நமக்கு செட்டே ஆக மாட்டேன், அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறது தான் இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் பென்னி. இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் பென்னியில் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகள் அப்படியே வாங்கி ஹோல்டு பண்ண வேண்டியது தான். இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் ஆஃபர் ரேட் 15,555 பெர் மந்த். இது நல்லாவே சத்தமெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரெண்டுமே நல்லா இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொன்னால் இல்லையா, ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் மாதிரி வாங்கி போட்டால் போதும் அப்படின்னு. ஸோ இங்கே ஒரு ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து பனாமா பெட்ரோகெம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக், பனாமா பெட்ரோகெம். ஸோ இந்த பனாமா பெட்ரோகெம் ஸ்டாக் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரேலி கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த ரேலி கிரியேட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், ஸோ வி யூஸ் டு கால் இட் எஸ் செக்டாரல்
டெய்ல் விண்டு அப்படின்னு சொல்லுவோம், செக்டாரல் டெய்ல் விண்டு. அந்த செக்டருக்கு ஒரு காற்று அடிக்குது மேலே போகுது அப்படின்னு. ஸோ இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அதோட ரிலேட்டட் ப்ராடக்டாக இருக்காங்க. அண்ட் தென் லூப்ரிகண்ட் அதுக்கும் ரிலேட்டடாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டுக்குமே வந்து டிமாண்ட் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இண்டஸ்ட்ரி டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டுருக்கு, அதான் காரணம். அண்ட் இவங்களுடைய ட்ரேடிங் வால்யூம் வந்து ரொம்ப மேசிவாக போயிட்டுருக்கு. அதாவது 14x 14 மடங்கு ஒரே வாரத்தில் இந்த ஸ்டாக் வந்து அப்படி மேலே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கோட ஆவரேஜ் அப்சைடு வந்து ஒரே நாளில் வந்து 17x அப்படி போயிருக்கு. அந்த ஒரே நாள் 17x போனதை விசாரித்து உள்ளே போய் பார்த்தோம்னா யாராவது பெரிய கைகளில் விளையாண்டுருப்பாங்க. அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம், ஸ்டாக் மட்டும் வெளியே இருந்து எட்டி பார்ப்போம். அண்ட் இவங்களுடைய கன்சாலிடேஷன் ரேஞ்ச் அப்படிங்கிறது 285 300 அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து டேட்டாவில் அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரே மாதத்தில் நம்ப மாட்டிங்க 57% அப்பாயிருக்கு. அப்போ சாதாரணமாக ஒரு பேங்க்கில் போய் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டோம்னா என்ன கிடைக்கும்? ஒரு 7% 8% கிடைக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே இருந்துச்சுன்னா அது 3% 3.5% கிடைக்கும். அண்ட் பாண்டில் போட்டோம்னா 11% கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் போட்டோம்னா ரிஸ்க்கோட 13% அல்ல 12%, ஈவன் லெஸர் தட் வேல்யூ கிடைக்கும். பட் இங்கே வந்து ஒரு ஸ்டாக்கு சீசனல் டிமாண்ட்னால் ஒரே மாதத்தில் 57% போயிருக்கு. அடுத்தடுத்த மாதங்களுக்கு அப்படி போகுமாங்க அந்த கதை நமக்கு தேவையில்லை. ஒரு மாதத்தில் 57% ஒரு ஸ்டாக் போகுது அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் மச் பெட்டர் தென் ஃபிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்டு, ETF அண்ட் பாண்டு, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை விட இது அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குங்கிறது என்னுடைய புரிதல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் இன்னமும் ஸ்மால் கேப்பாக தான் இருக்குது. அதாவது இட் கம்ஸ் அபவுட் 2923 crores 2923 crores தான் இருக்குது இந்த மார்க்கெட் கேபிட்டல். அண்ட் இவங்களுடைய Q4 ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 46.92 crores அப்படி இருக்குது. அண்ட் இவங்களுடைய EPS வந்து மேலே ஏறுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணியிருக்குங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்ஸ் அப்படி போயிட்டுருக்கு. அண்ட் P ரேஷியோ வந்து கம்ஃபர்டபுளாக லோ தான், 20.62 அந்த லெவலில் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனி வந்து ஜீரோ டெப்ட், அதான் கவுண்டிங்கில் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, செக்டாரல் டெய்ல் விண்டில் மேலே போகிற கம்பெனி, ஒரே மாதத்தில் 57% மேலே போகிற கம்பெனி. இவங்களுடைய கடன் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக கடனே இல்லை, விர்ச்சுவலி ஜீரோ டெப்ட் அப்படின்னு இருக்கிறது வந்து இந்த ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கான புரிதல், எனக்காக இது நாட் ரெக்கமெண்டேஷன். அண்ட் இந்த இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் இருக்குன்னு பார்த்தா ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து 63.62% இருக்க ரொம்ப அதிகம். இது ஸ்மால் கேப் கம்பெனிக்கு இவ்வளவு ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை வந்து ஒன் கேன் கன்சிடர் அப்படிங்கிற என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். தி ஸ்டாக் இஸ் நாட் அட் ஆல் மை ரெக்கமெண்டேஷன். இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, எந்த சேனலில் எந்த வீடியோவில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசியிருந்தாலும் அது எல்லாமே என்னுடைய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எல்லாமே தனிப்பட்ட பார்வை, ஒரு பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான், புது வியூவர்ஸ்க்காக நான் அதை சேனலில் போடுறேன். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சூப்பராகவே போயிட்டுருக்கு. பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா மிரண்டு போயிடுவீங்க. சூப்பர் ஃபென்ஸ் VIP ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது, அதுவும் சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் புல்ஸ்ட்ரீட் கசினோ ஆப்ஷன் பெரிய ட்ரேடர்களுக்கு எப்போதும் போல் நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் சூப்பர் ஃபென்ஸ் பென்னி சக்க போட்டுருக்கு, சத்தம் போடாமல். ஸோ இதெல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு பிடிக்குதோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் சரியான டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே வரேன். இங்கே நான் ஒன்று யூஸ் பண்ணி நல்லா இருக்குது, அது பேர் வேண்டாம். இதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் டிமேட்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் கொடுக்குறேன். அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். இதிலே வந்து ஆல்கோ ட்ரேடிங் கோடிங் எல்லாம் பண்ண முடியும், அதான் பெரிய ப்ளஸ் இது. ஸோ அதை அனுப்புங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் கோர்சஸ்ஸு, கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ்ஸு 2 விதமாக பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான டீட்டெயில் வேணும்னா ஹாய் ஆன்லைன் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதே போல் ஹாய் கரஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ நான் எழுதின ஒரு 56 ஷேர் மார்க்கெட் இபுக் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க வாசித்தவங்க. இது எல்லாமே 50% டிஸ்கவுண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா வாங்கணும்னா ஹாய் புக் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. ஆல் செலக்ட் பண்ணி விடுங்க. தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.